பெருமக்கள், நகைச்சுவை என்பது சிரிக்கவே என்று 4 பேர் அடங்கிய அணி, சிந்திக்கவேன்னு 4 பேர் அடங்கிய அணி. ஆக மொத்தம் இது நம் நாடுன்னு ஒரு கற்பனை பண்ணிட்டாலும் கூட இந்த நாட்டில் 2 அணிகளுக்கு மேலே 3வது அணி இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2 அணி தான். நகைச்சுவை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர் தான் தண்ணீரில் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றிய கவிஞர். ஏன்னா அவர் தண்ணீரில் மூழ்கினாலும் தமிழை கரையேற்றி அந்த ஒப்பற்ற கவிஞர் இல்லையா? கைதட்டலாம். ஏன்னா நீங்க அதை எப்படி வாங்கிக்கிறீங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த கவிஞன் கவிதையை பற்றியும் பாடல்களை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இந்த படைப்பாளிகளை பற்றி சொல்லுகிற பொழுது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு. எல்லாரும் எங்கே பிறந்தார்கள்னா மெய்யில் உடம்பில் பிறந்தார்கள். ஆனா அந்த படைப்பாளிகள் மட்டும் ஒரு கற்பனை உலகத்துல பொய்யில் பிறந்தார், மெய்யில் பிறக்க வேண்டியவர் பொய்யில் பிறந்தார். அப்ப இந்த கவிஞர்கள் படைப்பாளிகள் சொல்றதெல்லாம் பெரும்பகுதி இந்த கற்பனை உலகத்துல பொய்யா இருக்கும். அதனாலதான் நீங்க கவிதைக்கு ஆங்கிலத்துல கூட பொய்ட்ரி என்று பேர் வைத்திருக்காங்க. பொய் அவன் பயிர் பண்றான்னு அர்த்தம் இல்லையா? பொய்ட்ரின்னு. ஆனா கவிகள் ஆகுவார் மெய்ப்பொருள் காண்பார். தமிழ்ல 3 சொற்கள் இருக்கின்றன. வாயால் பேசக்கூடிய உண்மை வாய்மை, உள்ளத்தில் உண்மையாய் இருக்கிறது உள்மை உண்மை, உடம்பிலே மெய்யாய் இருப்பது உடம்பிலே உண்மையாய் இருப்பது மெய்மை. உலகத்துல இந்த 3 சொற்கள் உண்மைக்கு உள்ள ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொம்மைன்னு சொல்றானே பொய் மெய்ன்னு அர்த்தம். அந்த உடம்பே பொய்யாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு பொம்மை என்று பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் நல்ல நகைச்சுவையாளர் இருந்தால் பொம்மை கூட சிரிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வைராக்கியம் பண்ணி வைராக்கியமா சில நகைச்சுவை படங்கள் வரும். கடைசி வரைக்கும் சிரிக்காமலேயே வந்தவன்லாம் இருக்கான். ஒரு பந்தயம் கட்டி அப்ப அவெல்லாம் ஒரு மிருக வகையை சார்ந்தவன் என்றுதான் நான் சொல்ல வேண்டுமே தவிர சிரிப்பது என்பது நமக்குரியது. கண்ணதாசன் பாடுறாரு, பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் வாழ்நாளில் இல்லையா ஒரு பொழுதேனும் சிரிக்க மறந்தாய் மானிடனேன்னு ஒரு பாட்டு. ரொம்ப அற்புதமான பாட்டு. தாயை அழ வைத்து விட்டு நாம் அழுது கொண்டேதான் இந்த உலகத்திலே பிறந்தோம். இறக்கிற பொழுதும் அழுகையோடு தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று கொண்டு செல்கிறோம். ஒரு கனவேனும் நம்மை மறந்து எத்தனை பேர் சிரித்து போலியா சிரிக்கிறவன்லாம் இருப்பான், போட்டோவுக்கு சிரிக்கிற மாதிரி இல்லையா? திருமணத்துல கூட கடைசியா சிரிங்கிறானா இல்லையா? ஏன்னா அதுக்கு பிறகு சிரிக்க போறது இல்லைங்கிறது மிக தெளிவாக தெரிந்தது. எப்பவுமே நகைச்சுவை என்பது எல்லா இடத்திலும் இறைவன் மலருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம். பிறக்கிற பொழுதே அது சிரித்து கொண்டே பிறக்கிறது. மண்ணின் மடியில் மரணத்தின் நொடியில் கீழே விழுகிற வரையும் சிரித்துக் கொண்டே இருக்கிறது. எரும மாடு வந்தாலும் பூ சிரிக்கிறது, அழகிய ஒரு பெண் வந்தாலும் சிரிக்கிறது. பிறந்த நொடியில் இருந்து மண்ணின் மடியில் விழுகிற வரை சிரித்துக் கொண்டே இருக்கிற வாய்ப்பு பூக்களுக்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் தான் அதற்கு தா வரம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இறைவா அந்த வரத்தை தா என்று. இந்த வரம் எல்லோருக்கும் பூ வரம் கிடைத்தது ஒரு தாவரம் என்கிற காரணத்தால் கிடைத்தது. பூவிலே இதழ்கள் இருக்கும், பெட்டல்ஸ் சொல்ற இதழ்கள் இருக்கும். ஆனால் சிரிப்பு என்பது இதழ்களிலேயே பூக்கிற பூ. 2 நுட்பமான வேறுபாடு. பூவில் இதழ் இருக்கும், ஆனால் இதழ்களிலேயே பூக்கிற பூ இந்த பூ. இந்த பூவை என்றைக்கு மலராத பூவாக வைத்துக் கொள்ள எத்தனை பேர் இருப்பார். பூவிலேயே இந்த வாழைப்பூ இருக்குது பாத்துருக்கீங்களா? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, முகத்தை தொகை போட்டுக்கிட்டு விரிக்காம சிரிக்காம வாழைப்பூ மாதிரி இருக்கிற வாழ்க்கைக்குரியவர்கள் இருப்பார். மகிழ்ச்சியா இருக்கிற வேற வாழ்க்கையில நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், அந்த நகைச்சுவையை மையமாக வைத்து
இந்த பட்டிமண்டபம் இப்பொழுது தொடங்குகிறது. நேரம் அதிகமாயிட்டதுனால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முன்னுரை என்று நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. எல்லா இடத்திலும் நகைச்சுவை கூட்டி கிடக்கிறது. நாங்க ஒரு கிராமத்துல போய் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமண்டபம் நடத்த போனோம். நாங்க இறங்குற பொழுது எங்கள் குழுவிலே 6 பேர், நான் ஒரு நடுவர், 7 பேர் இறங்குறோம். பஸ்ஸை விட்டு இறங்குற பொழுது ஒரு பேராசிரியர் தான் என் கூட வந்த பட்டிமண்டபத்தில் பங்கெடுக்கிறவர். இறங்குற இடத்துல ஒரு 5-6 கழுதை நிக்குது. இவர் பஸ்ஸை விட்டு இறங்கி பார்த்ததே ஒரு 5-6 கழுதை அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்குது. அப்ப இவர் சொல்றாரு, இந்த ஊர் என்ன ஊர், எங்க பார்த்தாலும் கழுதையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஊருக்காக அங்க இருந்துருக்காம போட்டு எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த கழுதை தான். என்ன பதில் சொல்றது? அப்ப ஒன்று காயப்படுத்துகிற பொழுதும் நகைச்சுவை பிறக்கிறது இல்லையா? காயப்படுத்தாமலும் நகைச்சுவை இருக்க முடியும். காயப்படுத்தாமலும் நகைச்சுவை என்பது இருக்க முடியும்.